பெரும்பாலான மக்களுக்கு நைட்டு சாப்பிட்ட உடனே படுத்தா என்னென்ன பிரச்சனை வரும்னே தெரியாது. அது என்னன்னு சொல்லி நம்ம பாத்திரலாம். ஓகே. சாப்பிட்ட உடனே படுத்தா உடம்பு குண்டாயிரும்னு சொல்லுவாங்க. அது எந்த அளவுக்கு உண்மையோ தெரியாது. ஆனா உடம்பு குண்டாகிறதுக்கு சாப்பிட்ட உடனே படுக்கிறது ஒரு காரணம் தான். ரொம்ப கன்ஃபியூசிங்கா இருக்கா? அது என்னன்னு கடைசியில சொல்றேன். அதுக்கு முன்னாடி மொத்தம் 1, 2 பாயிண்ட்கள் சொல்லிடுறேன். நம்ம சாப்பிடும்போது நம்ம உணவு வந்து கிராவிட்டினால நம்ம உணவு குழாயில இருந்து வயித்துல போய் விழுந்து வயித்துக்கு அப்புறம் சிறுகுடலுக்கெல்லாம் டிராவல் ஆகும். ஆனா நம்ம சாப்பிட்ட உடனே படுக்கறனால வயித்துல இருக்கிற உணவு குடலுக்கு இறங்கறதுக்கு முன்னாடியே ரிவர்ஸ்ல நெஞ்சுக்குள்ள பூந்து நமக்கு நெஞ்சு கரிப்பு, நெஞ்செரிச்சல், புளிச்சேப்பமா வர்றது, அஜீரண கோளாறு இந்த மாதிரி பிரச்சனைகள்ல கட்டாயம் வரும். இந்த அஜீரண கோளாறுனால பெரும்பாலும் நம்மளுடைய தூக்கம் கூட பாதிக்கப்படும். அப்போ ஒரு நிம்மதியான ஆழ்ந்த உறக்கம் நிச்சயமா நமக்கு கிடைக்காது. அது மட்டும் இல்ல, நம்ம சாப்பிட்ட உடனே ஏதாவது கொஞ்சமாவது நடைப்பயிற்சி, உடற்பயிற்சி ஏதாவது பண்ணோம்னா, நம்ம உடம்புல இருக்கிற கலோரிஸ் எல்லாம் எரிக்கப்படும். அதுக்கு வாய்ப்பே இல்லாம சாப்பிட்ட உடனே பெப்பர் போய் படுத்துட்டோம்னு வைங்களேன், அப்பவும் கலோரிகள் எரிக்கப்படும். ஆனா ரொம்ப ஸ்லோவா தான் எரிக்கப்படும். அதனால தான் உடல் பருமனாகிறது தவிர்க்க முடியாதது. அதே மாரி நைட்டு சாப்பிடுறதா இருந்தா முடிஞ்ச வரைக்கும் நேரத்திலேயே சாப்பிடணும். அப்படி தவிர்க்க முடியாம லேட் நைட் தான் சாப்பிட வேண்டிய சூழ்நிலை வந்தா, ஏதாவது காய்கறிகள், பழங்கள் அதுகள மட்டும் அளவோட சாப்பிட்டுட்டு கட்டைய நீட்டிறது நல்லது. இந்த மாவு சத்து, இனிப்பான பொருட்கள் இதெல்லாம் நைட்டு சாப்பிட்டா உடம்பு குண்டாகிறத அந்த ஆண்டவன் நினைச்சாலும் தடுக்க முடியாது.